அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ரெஃப்ரிஜரேஷன் வேலைகளில் பயன்படுத்தப்படும் சிறப்பு டூல்கள், கருவிகள் மற்றும் உபகரணங்களை எவ்வாறு அடையாளம் கண்டு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. ரெஃப்ரிஜரேஷன் கருவிகளின் முக்கிய பகுதிகள் மற்றும் ஃபீல்டில் அவற்றின் செயல்பாடுகளை அடையாளம் காணுதல். 2. ரெஃப்ரிஜரேஷன் பணியில் பயன்படுத்தப்படும் அளவீட்டு கருவிகளை அடையாளம் காணலாம். 3. ரெஃப்ரிஜரேஷன் பணியில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை அடையாளம் காணலாம். இந்த செயல்முறைக்கு தேவையான கருவிகளை சேகரிப்போம். பிளேரிங் டூல் யோக்குடன் 1, டியூப் கட்டர் ரீமருடன் 1, பைப் பெண்டர் லீவர் மற்றும் சோரிங் டைப் 1, ஸ்வேஜிங் டூல் ஒரு செட், பிஞ்சிங் டூல் 1, பிஞ்சிங் பிளையர் 1, ராட்செட் ரெஞ்ச் கீ 2, பிரஷர் கேஜ் 2, கம்பவுண்ட் கேஜ் 2, தெர்மாமீட்டர் 1, எலக்ட்ரானிக் டிடெக்டர் 2, கேஜ் மேனிஃபோல்ட் 1, டாங் டெஸ்டர் 1, அனிமோமீட்டர் 1, ஸ்லிங் சைக்ரோமீட்டர் 1, டாக்கோமீட்டர் 1, சிங்கிள் அடாப்டர் ஹேண்ட் ஷட் ஆஃப் வால்வ் மேனிஃபோல்ட் கேஜ் 1, வேக்யூம் பம்ப் 1, ஏர் கம்ப்ரஸர் 1. செயல்முறை. டாஸ்க் 1. ரெஃப்ரிஜரேஷன் கருவிகளின் முக்கிய பகுதிகளை அவற்றின் செயல்பாட்டின் மூலம் அடையாளம் காணுதல். 1. பிளேரிங் கருவியின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணுதல். 1. யோக் அசெம்பிளி எரியும் செயல்பாட்டின் போது குழாய் அல்லது குழாயை பாதுகாப்பாக இடத்தில் வைத்திருக்கிறது. 2. விங் நட் கருவியின் கிளாம்பிங் மெக்கானிசத்தை இறுக்க அல்லது தளர்த்த விரைவான மற்றும் வசதியான வழியை வழங்குவதே இதன் முதன்மை நோக்கமாகும். 3. சாம்பர் எரியும் கருவியில் உள்ள சாம்பர் ஒரு குழாய் அல்லது குழாயின் முடிவில் பிளேரிங் செயல்முறைக்கு தயாரிப்பதற்கான ஒரு முக்கிய நோக்கத்திற்காக உதவுகிறது. 4. பிளேரிங் பிளாக் அல்லது அன்வில் பிளேரிங் பிளாக் எரியும் செயல்பாட்டின் போது குழாய் அல்லது குழாய்க்கு உதவி செய்கிறது, அதன் வடிவம் மற்றும் சீரமைப்பை பராமரிக்க உதவுகின்றது. டியூப் கட்டரின் முக்கிய பகுதிகளை ரீமருடன் அடையாளம் காணுதல். 1. குரூவ்ட் ரோலர் வீல் பள்ளங்கள் குழாயை பாதுகாப்பாக பிடிக்க உதவுகின்றன, வெட்டும் செயல்பாட்டின் போது நழுவுவதை தடுக்கிறது. 2. கட்டிங் வீல்கள் ரீமருடன் கூடிய டியூப் கட்டரில் உள்ள கட்டிங் வீல் என்பது குழாய்களில் சுத்தமான மற்றும் துல்லியமான வெட்டுகளை செய்வதற்கு பொறுப்பான ஒரு முக்கிய அங்கமாகும். 3. அட்ஜஸ்டபிள் நாப் கட்டிங் மற்றும் ரீமிங் செயல்பாடுகளின் போது குழாயை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு இது பொறுப்பாகும். 4. ரீமர் ரீமர் பிளேடு என்பது ஒரு குழாயின் உட்புறம் வெட்டப்பட்ட பிறகு பர்ஸ், கரடுமுரடான விளிம்புகள் மற்றும் பிற குறைபாடுகளை அகற்ற வடிவமைக்கப்பட்ட ஒரு அம்சமாகும். 3. பைப் பெண்டரின் முக்கிய பாகங்களை அடையாளம் காணுதல். 1. பெண்டிங் டிகிரிஸ் வளைவின் அளவு என்பது குழாய் அதன் உண்மையான நேரான நிலையில் இருந்து 180 டிகிரி வரை வளைந்த கோணத்தை குறிக்கின்றது. 2. ஆபரேட்டிங் லீவர் லீவர் என்பது பெண்டிங் டையுடன் அல்லது ஷூவுடன் இணைக்கப்பட்டுள்ளது, இது குழாயை வைத்திருக்கும். லீவரின் சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் பயனர் படிப்படியாக குழாயை விரும்பிய கோணத்தில் வளைக்க முடியும். 3. டியூப் சேதம் அல்லது சிதைவை ஏற்படுத்தாமல் சரியான வளைவை உறுதிப்படுத்த குழாயின் அளவு மற்றும் தடிமனுக்கு பெண்டர் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். 4. பெண்டிங் டூல் வளைக்கும் போது குழாய்க்கு ஆதரவாக ஒரு பகுதியை வடிவமைக்க இது பயன்படுகிறது மற்றும் குழாய்க்கு தேவையான வளைவை அளிக்கிறது. 5. கெயின் ஸ்கேல் கெயின் என்பது சரி செய்தல், வளைந்திருக்கும் குழாயின் பொருள் மற்றும் விட்டம் ஆகியவற்றிற்கு வளைக்கும் சக்தி பொருத்தமானது என்பதை உறுதி செய்கின்றது. 6. கிளாம்ப் என்பது குழாய் நழுவுவதை தடுக்கிறது, வளைக்கும் செயல்பாடு துல்லியமானதாகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அல்லது நிலையில் இருந்து வெளியேறாமல் இருக்க உறுதி செய்கிறது. 7. ஸ்பிரிங் டைப் டியூப் பெண்டர் எக்ஸ்டர்னல் காயில் ஸ்பிரிங் பெண்டிங் டூல்கள் வெளிப்புற ஸ்பிரிங் குழாய்களின் முனைகளுக்கு அருகில் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. டாஸ்க் 2. ரெஃப்ரிஜரேஷன் பணியில் பயன்படுத்தப்படும் கருவிகளை கண்டறிதல். 1. பிரஷர் கேஜ் மற்றும் கலவை கேஜ் ஆகியவற்றின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணுதல். 1. ரப்பர் சீல் ஒரு ரப்பர் சீல் பிளக் ஒரு பாதுகாப்பு தடையாக செயல்படும், ஈரப்பதம் அல்லது அரிக்கும் ஏஜென்ட்டுகளின் பாதையின் இணைப்பு புள்ளிகளை அடைவதை தடுக்கிறது.
2. ஊசி. ஊசியின் நிலை நேரடியாக அளவீட்டில் காட்டப்படும் அளவீட்டு அலகானது அழுத்தத்தை குறிக்கிறது. 3. சாக்கெட். பிரஷர் கேஜ் மற்றும் சிஸ்டம் இடையே இறுக்கமான சீலை உருவாக்க சாக்கெட் பெரும்பாலும் நூல்கள் அல்லது ஓரிங்குகள் போன்ற சீல் செய்யும் மெக்கானிசத்தை உள்ளடக்கியது. 4. வேக்யூம் ஸ்கேல். வெற்றிட அளவுகோல் ஒரு அமைப்பில் உள்ள வெற்றிட அளவை நேரடியாக காட்டுகிறது. 2. தெர்மாமீட்டரின் முக்கிய பாகங்களை அடையாளம் காணுதல். 1. தண்ணீரின் கொதிக்கும் வெப்பநிலை. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் மற்றும் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். 2. தண்ணீரின் நிலையான வெப்பநிலை. நீரின் நிலையான வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் 68 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். 3. தண்ணீரின் உறைபனி வெப்பநிலை. நீரின் உறைபனி நிலை 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். 4. கிளாஸ் ஸ்டெம். ஸ்டெம் என்பது தெர்மாமீட்டரின் நீளமான குழாய் வடிவ பகுதியாகும். இது பொதுவாக வெப்பநிலை அளவு மற்றும் வெப்பநிலை சென்சிங் எலிமெண்ட், அதாவது பாதரசம் அல்லது ஆல்கஹால் போன்றவை கொண்டிருக்கும். 5. பல்ப். பல்ப் என்பது தெர்மாமீட்டரின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு சீல் செய்யப்பட்ட அறையாகும். இதில் பாதரசம் அல்லது ஆல்கஹால் போன்ற தெர்மோமெட்ரிக் திரவம் உள்ளது. 3. ஹலைட் டார்ச் லீக் டிடெக்டரின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணுதல். 1. பர்னர். ஹலைட் டார்ச் லீக் டிடெக்டரில் உள்ள பர்னர் ஒரு ஃப்ளேமை உருவாக்குகிறது, பொதுவாக ஒரு ஹைட்ரஜன் ஃப்ளேம். இந்த ஃப்ளேம் கண்டறிதல் செயல்முறைக்கு வெப்ப ஆதாரமாக செயல்படுகிறது. 2. கண்ட்ரோல் நாப். கண்ட்ரோல் நாப் பயனர்கள் டார்ச்சால் உற்பத்தி செய்யப்படும் ஃப்ளேமின் தீவிரத்தை சரி செய்ய அனுமதிக்கலாம். 3. ஹோஸ். குழாய் குறிப்பிட்ட திசைகள் அல்லது பகுதிகளில் இருந்து காற்றை இழுக்க ஒரு வழியை வழங்குவதன் மூலம் திசை கண்டறிதலை அனுமதிக்கின்றது. 4. மின்னணு கசிவு கண்டறிதலின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணுதல். 1. பவர் ஆன் ஆஃப் பட்டன். சாதனத்தை இயக்க மற்றும் அணைக்க இது பயன்படுகிறது. 2. சென்சார். லீக் டிடெக்டர்களில் உள்ள சென்சார்கள் குறிப்பிட்ட வாயுக்கள் அல்லது திரவங்களின் இருப்பை கண்டறிய வடிவமைக்கப்பட்டுள்ளன. 5. ஸ்லிங் சைக்ரோமீட்டரின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணுதல். 1. ஹேண்டில். ஹேண்டில் பயனரை முழு சைக்ரோமீட்டர் அசம்பிளியையும் சுழற்ற அனுமதிக்கிறது. 2. வெட் பல்ப் தெர்மாமீட்டர். வெட் பல்ப் தெர்மாமீட்டர் வெட் பல்ப் வெப்பநிலையை துல்லியமாக அளவிட ஆவியாதல் குளிர்விக்கும் விளைவை சார்ந்துள்ளது. 3. ட்ரை பல்ப் தெர்மாமீட்டர். ட்ரை பல்ப் தெர்மாமீட்டரின் முதன்மை நோக்கம் ட்ரை பல்ப் வெப்பநிலையை அளவிடுவதாகும். இது சுற்றியுள்ள சூழலில் உண்மையான காற்றின் வெப்பநிலையை குறிக்கின்றது. 4. வாட்டர் சோக்ட் விக். வாட்டர் சோக்ட் விக் ஊறவைத்த விக் ஆவியாதல் காரணமாக குளிரூட்டும் விளைவை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. டாஸ்க் 3. ரெஃப்ரிஜரேஷன் பணியில் உள்ள உபகரணங்களை அடையாளம் காணுதல். 1. வேக்யூம் பம்பின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணவும். 1. வேக்யூம் கேஜ். ஹை வேக்யூம் பம்பில் உள்ள வேக்யூம் கேஜின் முதன்மை நோக்கம் சிஸ்டத்தில் உள்ள வெற்றிட அளவை அளந்து காட்டுவதாகும். 2. வேக்யூம் ஹோஸ். வேக்யூம் ஹோஸ் ஹை வேக்யூம் பம்ப் மற்றும் வெளியேற்றப்படும் அமைப்புக்கு இடையில் வெற்றிடத்தை மாற்றுவதற்கான வழித்தடமாக செயல்படுகிறது. 3. மெட்டல் ஸ்டாண்ட். முழு அமைப்பையும் பிடித்து கொண்டு செல்ல. 2. ஏர் கம்ப்ரஷரின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணுதல். 1. ஏர் கம்ப்ரஸர். கம்ப்ரஸர் ஒரு தொடர்ச்சியான சுழற்சியில் ரெஃப்ரிஜரேஷன் அமைப்பு முழுவதும் குளிரூட்டியை சுழற்றுகிறது. 2. புள்ளி. புள்ளியின் முதன்மை நோக்கம் மின்சார மோட்டாரிலிருந்து கம்ப்ரஸர் பம்பிற்கு சக்தியை கடத்துவதாகும். 3. பெல்ட். ஏர் கம்ப்ரஸரில் உள்ள பெல்ட்டின் நோக்கம் மோட்டார் பிரைம் மூவர் இலிருந்து கம்ப்ரஸர் பம்புக்கு சக்தியை கடத்துவதாகும். 4. மோட்டார். கம்ப்ரஷர் பம்பை இயக்க தேவையான சுழற்சி சக்தியை மோட்டார் வழங்குகிறது. 5. ஏர் டேங்க். ஏர் டேங்கின் முதன்மை நோக்கம் கம்ப்ரஷர் மூலம் உருவாக்கப்பட்ட கம்ப்ரஸ்டு காற்றை சேமிப்பதாகும். இந்த வீடியோவில் இதுவரை எப்படி செய்வது என்பதை நாம் விவாதித்தோம். 1. ரெஃப்ரிஜரேஷன் கருவிகளின் முக்கிய பகுதிகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை அடையாளம் காணுதல். 2. ரெஃப்ரிஜரேஷன் பணியில் பயன்படுத்தப்படும் அளவீட்டு கருவிகளை அடையாளம் காணுதல். 3. ரெஃப்ரிஜரேஷன் பணியில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை அடையாளம் காணுதல்.